ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, 2026க்கான ஐபிஎல் மார்ச் 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக சிஎஸ்கே ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்திருந்தாங்க, ரோரர் 2026 அப்படின்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரோரர் 2026 லயன் என்ட்ரியை பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஸ்டேடியமே ஹோல் எல்லாமே லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லயனுடைய மூமெண்ட், அது பாயிற விதம் எல்லாமே அந்த எல்இடியில் தெரியும் போது அப்படியே பார்க்கும்போது ரியல் லயனே வந்த மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் அந்த ஒரு ஸ்டேடியத்தில் ரியல் லயனும் இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள். அவருடைய ஓன் சாங்காக அவருடைய மகள் கூட ரொம்ப சாதுவாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்ப வைப் பண்ணிகிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். இந்த ஆகாயம் இந்த சாங் இருக்குல்ல, இதை தான் நம்ம தலைக்கு எப்போவுமே போட்டு எடிட்டிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சாங்கை அவர் முன்னாடி ஏஆர் ரகுமான் அவர்கள் பாட, குறிப்பாக நீ சிங்கம் தான் தலை தோனி அப்படின்ட்டு அவருடைய நேமையும் போட்டு அவருக்காகவே அந்த லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலே அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயந்தான். ஏஆர் ரகுமான் அவர்களை எம்எஸ் தோனி அவர்கள் மீட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் அண்ட் அவரை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சாங்கில் எனக்கு இந்த சாங்லாம் பிடிக்கும். அவர் சொன்ன விதங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அது மட்டும் கிடையாது, தீய சக்திக்கு ஆப்பு வச்ச தோனி அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டாக் போயிட்டுருக்கு. அது என்ன தீய சக்தின்ட்டு நமக்கு தெரியும். எலெக்ஷன் 2026, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 23rd எலெக்ஷன் நடக்க போகுது தமிழ்நாட்டில். இந்த எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். யார் வருவா, அடுத்த சிஎம் யார் அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. இந்த நிலையில தான் ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் விசிலே நீங்கள் அந்த கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போகவே கூடாது, அந்த ஸ்டேடியத்தில் விசில் சவுண்டே இருக்கக்கூடாதுன்ட்டு தடை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை இப்படி தான் தோனி சார் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நீங்கள் விசில் அடிக்க தானே கூடாது, நாங்கள் விசிலை கொடுக்குறோன்ட்டு அதை ஃப்ரேம் பண்ணியே கொடுத்துட்டாருங்க. ஆமாங்க, என்னதான் அது ஃபன்னாக சொன்னாலும் அதுதான் உண்மை. விசிலை தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாரு நம்ம தோனி அவர்கள். இதை வச்சு தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தோனி அவர்களும் டிவிகேக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மேடையில் விஜய் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கிரிக்கெட்டில் விசில் போடுறது நம்ம சிஎஸ்கே, வர எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் விசில் போடுறது நம்ம டிவிகே அப்படின்னு அவர் அவருடைய ரைமிங்கில் சொல்லியிருப்பார். அதை இப்போ உறுதி செய்கிற வகையில் இந்த ரோரர் 26 ஈவெண்ட்லேயே விசிலை பறக்க விட்டுட்டாங்க. குறிப்பாக கில்லி படத்துலேருந்து இந்த சாங்கெல்லாம் போட்டு, விசில் சாங்கெல்லாம் போட்டு செம்மையாக ஆடியன்ஸ் வைப் பண்ணாங்க. எல்லா பக்கத்துலேருந்தும் விசில் சவுண்டு அவ்வளோ காதை கிழிக்கிற அளவுக்கு சவுண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோன்ட்டு மக்களுடைய கருத்துக்கள், கணிப்புகள், கமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. தலை தோனி அவர்களை பற்றி எஸ்கே அவர்கள் பேசியிருந்தார். எஸ்கே அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் எம்சியாக இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்னா, அவர் ஆங்கரிங் பண்ணும்போது எப்படி ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்பாரோ அந்த மாதிரி தான் தோனி அவர்களை கேட்டிருப்பாரு. ஆனால் எஸ்கே அவர்களுக்கே ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. கோலிவுட் கிங் அப்படின்னு சொல்லி தான் அவரையே வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு 2 lion in 1 frame அப்படின்ட்டு எஸ்கே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தோனின்ட்டு அந்த ஒரு ஃப்ரேமை தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. எஸ்கேவுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாதுடா அப்படின்லாம் கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. எஸ்கே அவர்கள் தோனி அவர்களை புகழ்ந்து பேச, சஞ்சுவை புகழ்ந்து பேச, இது எஸ்கேவே இல்லை நானி அப்படின்ட்டு ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆட நல்லா கண்ணை திறந்து பாருங்களா நானிகளா, அது நானியே கிடையாது, எங்கள் எஸ்கேடா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் செம ஃபைட்டு நடந்துட்டு இருந்தது. உண்மையாலே அது எஸ்கே தாங்க. எஸ்கே ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதுலேயும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த ஐபிஎல்லை ரொம்ப 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 என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு சர்ப்ரைஸான எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம சேட்டன் வந்திருக்காரு சஞ்சு, அவருக்கு கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு கேரளா பாண்டிங் என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அவர் மலையாளத்திலே சொல்லியிருந்தார். அறியுமோ அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா,
சஞ்சு அவர்களுக்கே தமிழ் தெரியுன்ட்டு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லும் போது தமிழ் எனக்கு ரொம்பவே க்ளோஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தமிழில் தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் கேரளாவில் இருந்தாலும் கேரளாவில் இருக்கும் போதுலேருந்து நான் எல்லோ கலர் டிஷர்ட் எப்படா போடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். சென்னைக்கு எப்போ போவேன் அப்படின்னு இருந்தேன், தமிழ் எப்போ பேசுவேன்னு இருந்தேன். இப்போ நான் சென்னை பையனாகவே மாறிட்டேன். என்னுடைய கனவு நினைவாயிடுச்சு. MS தோனி அவர்களை பார்க்க முடியுமான்னு நினச்சேன். ஆனால் அவர் கூட சேர்ந்தே விளையாட போகிறேன். எல்லாரும் அவங்க ப்ரௌடாக இருக்காங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தார் சஞ்சு அவர்கள். சஞ்சு அவர்களோட இந்த ஃபஸ்ட்டு CSK விளையாட்டை எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, டீமில் பிளேயராக மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய லீடராக நிறைய பேரும் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயந்தான். தோனி அவர்களுடைய வழியிலேயே வந்த மாணவன் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக தோனி அவர்களை இப்போ எல்லோரும் தலன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இவரை சின்ன தலைலாம் கூப்பிட முடியாது, ஏன்னா சின்ன தலை எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே ரெய்னா தான். இவரை வேணால் சின்ன தோனி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சீசனில் CSKவுடைய கேப்டனாக ருத்ராஜ் இருக்கார். அவருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தார் SK அவர்கள். அண்டு ஃபைனலாக OG இஸ் பேக் டி அப்படின்ட்டு அவருடைய ஸ்லாங்கில் அவருடைய டயலாக் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுருந்தார் தோனி அவர்கள்கிட்ட. என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் நீங்கள் ஒன் டைம் ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டப்போ டெஃபினெட்லி நாட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. இதே பதிலை தான் நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் கேட்கணுன்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய 60 வயசு வரைக்கும் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு கேட்கும்போது, எப்படிங்க முடியும், நான் இப்போ தான் உடல் ரொம்பவே பலவீனமாக ஆகிட்டு போகிறது, அந்த அளவுக்கு உடற்பயிற்சிலாம் இல்லை, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். 60 வயசு என்னங்க, 60 வயசு 100 வயசு வரைக்கும் விளையாடினாங்க எங்கள் தோனி அப்படின்லாம் பல பேரும் கமெண்ட்ஸ்களை குவிச்சிட்டு வராங்க. ஸோ அது வரைக்கும் விளையாடினா ரொம்ப சந்தோஷம்தான். பல பேருக்கும் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனான பர்சன். இவரை வச்சுலாம் படம்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அவரை பார்த்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வராங்க. கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரியிலையும் இவரை மாதிரி நம்மளும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு ஓடுறவங்களுக்கு இவர் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான பர்சன். இந்த ஒரு ஈவெண்ட்டில் தலை தோனி அவர்களுக்கு எப்படி AR ரஹ்மான் அவர்கள் ஒரு பாடல் போட்டாரோ, அதே மாதிரி சின்ன தலை ரெய்னா அவர்களுக்கு ஒரு பாடலை ப்ளே பண்ணியிருப்பார் AR. அது வேறு எதுவும் கிடையாது, முன்பேவா சாங் தான். ஏன்னா அவர் ஒரு மேடையில் ரொம்ப அழகாகவே பாடி காட்டியிருப்பார். அதனால் அவருக்காக இந்த பாடல் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. இதில் நம்ம காம்பேரிங் பண்ண போகிற நம்ம ஹோஸ்ட் ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன் RJ பாலாஜி அவர்கள் கம்பேக் கொடுத்துருக்காரு. சஞ்சு அவர்கள் இந்த சீசனில் இந்த டீமில் ஆட் ஆகியிருந்தாலும் இந்த சீசனில் ஒரு உயிருக்கு உயிராக அண்ணனா தம்பியா தோழனா இருந்த ஒரு நபர் இன்னொரு டீமுக்கு போனது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், வருத்தன்னு கூட சொல்லலாம். அது யாருன்ட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு யாருமே கிடையாது, தளபதியாக சுற்றிட்டு இருந்த தளபதி ஜடேஜா அவர்கள் தான் இப்போ RR ஜெர்சியில் பார்க்க முடியுது. உண்மையாலே மனசு கொஞ்சம் வலிக்குது அப்படின்ட்டுலாம் CSK ஃபேன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, ஒரு பக்கம் தோனி பேட்டை பிடிக்க, இன்னொரு பக்கம் ஆப்போசிட் டீமில் பால் போடுறதுக்காக ஜடேஜா வெயிட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய அண்ணனுக்கா, என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய தளபதிக்கு, என்னுடைய தலைக்கான்ற மாதிரிலாம் ஃபன்னாக சொன்னாலும் உண்மையாலே அந்த ஒரு மொமெண்ட் ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போது. அவங்க 2 பேரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றத நம்ம போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நடிகை சிம்ரன் அவர்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ், அதாவது டெலிவிஷன் செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. இது வரைக்கும் CSK ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது 16 சீசன், 10 ஃபினாலிஸில் இருந்திருக்காங்க, 14 பிளே ஆஃப் வாங்கியிருக்காங்க, 5 ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. இது 6வது ட்ராஃபியாக இருக்குன்ட்டு பல பேருடைய கனவாக இருக்குது. அந்த கனவு நினைவாகணுன்ட்டு ஆரம்பத்திலே நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். நீங்கள் நம்ம CSKக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.